ஒரு சுற்றுலா நாளன்று மிக்க தினமாக இருந்த பூமி சூரியன் விளக்கத்தை மறைத்து மயான மழையே பொழிந்து கொண்டிருந்தது. பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அறிவை உள்வாங்கி அனைவரும் பரபரப்பாக இருந்தனர். அந்த நாளில் தங்கையுடன் இருக்கும் ஆர்யன், நாம் பூமியின் உள்ளே போக முடியுமா என்று தன்னகத்தில் யோசித்தான். அதற்குப் பிறகு ஆர்யன் தனது நண்பர்களுக்கு பேசினான். நாம் பூமியின் உள்ளே போகலாம் என்று ஒருவரே கூறினா என்று ஆர்யன் சொன்னான். அவன் நண்பர்கள் அசந்து, ஏன்னா பூமியின் உள்ளே போய்தான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். ஆர்யன், நாம் அங்கே புதிய கடை கண்டுபிடிக்கலாம் என்று உறுதியாக கூறினான். ஆம், அந்த நாளில் ஆர்யன் தனது நண்பர்களுடன் அளவளாவி போய் குட்டி மாவுக்கு அருகில் உள்ள ஒரு பழம் காய்களை தொலைக்கப்பட்ட குன்றின் அடியில் சென்றான். ஆனால் அவர்கள் கண்டது மிகவும் விசித்திரமானது. ஒரு பெரிய கற்களைப் போல இருந்த ஒரு வாயில். அவர்கள் அங்கே எப்போது வந்தார்கள் என்று அவர்கள் குழப்பப்பட்டனர். இது என்ன என்று ஆர்யன் வருண்மை கூறினான். நாம் இதன் உள்ளே நுழைய வேண்டும் என்று கிளியன் கூறினான். தோழர்கள் உடனே அந்த வாயிலுக்குள் நுழைந்தனர். அவர்கள் புரிந்தது, இது ஒரு கடல் போல, கொஞ்சம் குளிர்ந்த வானம், ஒரு புதிர்க்கு தாமினமா என்ற உணர்வு. முதலில் அவர்கள் நவீன வண்ணங்கள் மற்றும் மாந்திரிக வார்த்தைகள் கொண்ட பாதையில் நடந்தனர். என்ன இந்த அழகான உலகம் என்று நீரேசன் எக்ஸ்கிளேம்ட். அவர்களுக்கு அருகில் ஒரு கரல், வாழ்க்கை முழுமையானது. நீங்கள் உங்கள் கனவுகளை தேடலாம் என்று கூறியது. அவர்கள் இன்னும் சென்றபோது வெண்ணிலாவாய் ஒரு பூச்சின்னத்தைக் கண்டனர். அதில் நிறைய வண்ணமயமான பூக்கள் ஒளியுடன் தெரிகின்றன. இந்த பூக்களைக் கூர்ந்து பாருங்கள் என்று ஆர்யன் கூறினான். இவர்கள் பூக்கள் அசையுல்லை பாருங்கள் என்று விளையாடினர். அது நிலவு போலத் தெரிந்தது. அவர்கள் மேலும் அடியெடுத்து ஒரு அழகான சோம்பல் வெளியில் ஒரு நிழலான அடிப்படையில் மிதித்துக் கொண்டிருந்ததை பார்த்தார்கள். அது என்னவோ பூமியின் உள்ளே உள்ள ஒரு விவசாய களமாகும். அவர்கள் கண்டது நமக்கு முன்பு பார்த்தது போலவே, ஆனால் அது எல்லாம் மாயை மற்றும் உயிரோடு இருந்தது. இப்போது அவர்கள் அந்த அழகான உலகத்தில் நடப்பதற்காக சண்டை போடுவதில் இருந்தனர். ஆனால் எதிர்காலம் பின்னர் எப்போது வேண்டுமானாலும் வந்தால் பின் பிடிக்கவும் முடிந்தது. இவர்கள் அங்கே சிரித்திருக்க, கோஷியிருக்கத் தவிர இந்த இன்பத்தை நிச்சயமாக மறக்க முடியாது. இறுதியில் அவர்கள் அந்த உலகில் நிலவிய உணர்வுகளை மறக்க முடியாத வகையில் கடந்து வந்தனர். ஆர்யன், இதை முன்பு இயல்பாக நினைத்திருந்தால் இப்போது இது எப்படியோ உணர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னான். சில நேரங்களில் அவர்கள் பூமியின் உள்ளத்தில் இருந்து வெளியே வந்தனர். ஆனால் அவர்கள் கதை எழுத வேண்டுமா? மேலும் அதில் ஆசிரியர் யார் என்பது பற்றி இப்போது எண்ணுவதற்கேண்டியது. ஆர்யன் மற்றும் அவரது நண்பர்கள் எப்போதும் வாழ்க்கையில் புதிதாக தேடுவதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். பூமியின் உள்ளே தாங்கள் சென்ற அனுபவம் அவர்களின் மனதில் ஒரு புதிய உந்துபொருளை விட்டது. பிறகு அவர்கள் சாதித்து நெஞ்சில் இதயம் இருந்தால் எங்கு போனாலும் வாழ்க்கையில் அந்த அதிர்வுகள் மறக்க முடியாதது என்பதற்கான கட்டுரையை எழுதுவார்கள். அந்த நாள் மழை தாளிகையாக மாறின. ஆனால் அவர்களின் பயணம், கனவுகள் மற்றும் நினைவுகள் ஒருபோதும் மறக்க முடியாத வகையில் அவர்கள் மனதில் கவிதை போலவே உணர்வுகளை பிரதிபலித்தது.